Good day, greeting students. I'm very happy to meet you all again in grade 11 economics. We are discussing chapter 8 index numbers. We are handling statistics for economics. So நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், why do we need statistics for economics? Actually statistics is about maths, calculations. அதுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? In economics even we need to do a lot of calculations. Economics பொறுத்தளவு நமக்கு என்ன தேவைப்படுது? A lot of calculations. என்ன மாதிரியான calculations நமக்கு தேவைப்படும்? We want to know the demand, supply, unemployment. So calculations எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் economics பொறுத்தளவு? நம்மளோட national income தெரியணும்னா நமக்கு என்ன தேவை? Calculation. Okay? For our national income, we need to know the calculation. Then we need to have the gross domestic product, GDP. ரெண்டும் ஒன்று தானா டிஃப்ரெண்ட்டா? A little different because national income நம்ம சொல்கிறது எதை சொல்கிறோம்? We are talking about the income that is earned by the people of our country. ஸோ நேஷ்னல் இன்கம்னு நம்ம இங்கே மீன் பண்ணுறது நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஏர்ன் பண்ண இன்கம். இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேஷ்னல் இன்கமும் ஜிடிபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி நம்ம சொல்கிறது ஒரு பர்டிகுலர் இயரில், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம பண்ணுற ப்ரொடக்ஷன், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் கால்ட் ஆஸ் யுவர் ஜிடிபி. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோமா? ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரைட், ஸோ ஃபார் தேட் யூ நீட் யுவர் கேல்குலேஷன்ஸ். தென் வென் யூ டேக் யுவர் சென்சஸ், அதுவே ஒரு பெரிய கேல்குலேஷன் இல்லையா? what do we mean by census? நம்ம சென்சஸ் நம்ம எதை சொல்கிறோம்? சென்சஸ்ன்னு நம்ம சொல்கிறது நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன். டு நோ அபவுட் ஆர் பாப்புலேஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ சென்சஸ். நம்மளோட பாப்புலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சென்சஸ்க்கு என்ன தேவை? calculation. Yes, for census also you need to have this calculation criteria. அதுலேயும் நமக்கு என்ன தேவை? calculation தேவை. என்ன மாதிரியான calculationsலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சென்சஸை பொறுத்தளவு? we talk about the number of men, women, okay, children, adult, employment, அவங்களோட ஃபேமிலி இன்கம், ஆனுவல் இன்கம், இத்தனை விஷயத்தையும் நம்ம எதனால் தெரிஞ்சுக்கிறோம்? த்ரூ த சென்சஸ். அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் ஒன்ஸ் இஸ் த சென்சஸ் டேக்கன் சில்ட்ரன்? இட் இஸ் டேக்கன் ஒன்ஸ் இன் அ டிகேட். ஒன்ஸ் இன் அ டிகேட். டிகேட்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? 10 years. So what is the meaning of decade children? 10 years. So 10 years once வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்? சென்சஸ் எடுக்கிறோம். சென்சஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்? we get to know about the number of men in the country, the number of women in the country, children எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, எவ்வளோ அடல்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் எவ்வளவு, நாட் ஒர்க்கிங் எவ்வளோ, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? why should we know about the number of men, the number of women, the number of children? சரி, ஓகே, we get to know the population. நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் தெரியுது, எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம கண்ட்ரியில். நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குன்னு நம்ம வச்சுக்கணும். ஓகே, there is a reason behind it. ஓகே, ரைட், நமக்கு தெரியணும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். பட் why should we know about the children? நமக்கு ஏன் சில்ட்ரன் பற்றி தெரியணும்? why should we know about the children? ஏன்னா we need to know how many kids are learning. எவ்வளோ பேர் ஸ்கூலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணுமா? ரைட், we have a thing called child labor. child labor இருக்கக்கூடாது. they have to study, they should have their basic education. ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கோம். if you don't know how many children are there in your country, then how will you know
the progress நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை calculate பண்ண முடியும். Because the country knows how many children are getting educated. So education sideல எவ்வளோ பேர் ஸ்கூல்ஸில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். How do we know that? Because we know the strengths of the schools. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு strength இருக்கும். அந்த ஸ்கூலோட strength என்ன நமக்கு தெரியும். And we have various boards. So state boards இருக்கும், state educational boards இருக்கும், then CBSE we have ICSC. இந்த மாதிரி various boardsல அவங்களோட strength என்னன்னு அவங்களுக்கு தெரியும். They know the number of children that they are educating. அவங்க கிட்ட படிக்கிற குழந்தைங்களோட நம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும். So you need to tally it with the children. For example, you have this இந்த எஜுகேஷன் போர்ட்லேருந்து நம்ம வாங்கினது, we got to know that 1 crore children are in schools. Okay, between the age of say 5 to 14ல 1 crore children வந்து ஸ்கூலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆல்ரைட், சென்சஸ் மூலமா நமக்கு இதே 5 to 14 இயர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கெட்டிங் 1.1 crore அப்படின்னு உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்குது. வாட் ஹேப்பன் டு திஸ் 0.1 crore சில்ட்ரன்? அந்த மீதி குழந்தைங்க why are they not coming under this account? இந்த அக்கௌண்ட்குள்ளே அவங்க ஏன் வரல? Does that mean that they are not educated? அப்போ அவங்க ஸ்கூல்ஸில் இல்லை. You need to figure that out. கரெக்டாக? ஸோ அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். So it's not that you take a detail and it is used only for that. So okay, census எடுக்கிறோம், முடிஞ்சிருச்சு, we know the particulars, அவ்வளோதானா? No, you need to use it for various things. So இப்போ வந்து every year our government organizes polio vaccination, and the vaccination camp organize பண்ணுவாங்க. So they know how many children are between like newborns 0ல இருந்து ஒரு 5 yearsக்குள்ள நான் சில்ட்ரன் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்மளால் நம்மளோட வேக்சினேஷன் கேம்பெயினை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் த நீட் ஆஃப் த சென்சஸ். அதே வந்து இப்போ நம்ம அடல்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம்? ஒர்க்கிங், நாட் ஒர்க்கிங் தெரிஞ்சுக்குவோமா? ஸோ ஏஜ்ட் அடல்ட் பீப்புள் ஒர்க்கிங்காக நான் ஒர்க்கிங்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். what do you know from that? அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு? what should we get from this data? Unemployment status, right? A big threat to any country is unemployment. So this threat should be taken off. இல்லையா? அந்த த்ரெட்டை நம்ம ஃபுல்லாக அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா we need to know this status. எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. out of this how many are voluntarily unemployed? சில பேருக்கு they are not getting job னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, செகண்ட் திங் இஸ் that they don't want to work னு ஒரு பாயிண்ட் இருக்குது. even if they are adults, there might be some reasons that they don't want to work. அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இல்லாமல் இருக்கலாம். மேபி they are ill at the particular point of time. they are ill, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கலாம். மேபி அதனால் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஆர் when it comes to home makers, they voluntarily tell that no, we don't want to go for work அப்படி சொல்கிறவங்களா இருக்கலாம். ஆர் if they have children, okay, small children, they might give that as a reason. so இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். யூ நீட் டு ஃபைண்ட் த ரீசன்ஸ் ஃபார் இட். இல்லையா? எதனால் இப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபார் தேட் யூ நீட் த சென்சஸ். ஸோ நம்ம பார்த்த விஷயம் என்ன? we spoke about census, one thing. அந்த சென்சஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். we get to know so many things. alright, you get to know the educational qualification. so எல்லாருமே ப்ராப்பராக எம்ப்ளாய் இருக்காங்களா இல்லை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். what do we mean by the term
underemployment. What do we mean by the term underemployment? Underemployment means sometimes we are not working as per our educational qualification. நம்ம படிச்சதுக்கும் நம்ம work பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். Okay, that can be called as underemployment. So அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Because of all these things you go for a big thing called policy formulation. எதுக்காக இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக்ஸ்க்கு தேவைப்படுது? We need to go for policy formulation. Right, so நம்மளோட 5-year plans இப்போ இல்லை, but we have Niti Aayog. So from there we get some policies இல்லையா? So அவங்க frame பண்ணுற policies ஆப்டாக இருக்கணும். When you know that this side is weak, இன்னும் கொஞ்சம் பேர் எஜுகேட் ஆகாமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரிகிறப்போ your policy should support that educational facility இல்லையா? You need to know why these children are not educated. ஏன் அவங்க ஸ்கூல்ஸில் இல்லை? If it is going to be poverty, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். We need to take the required steps to solve the problem இல்லையா? So that is where comes policy formulation. So why do we need statistics, children? You need to do all these calculations. In the calculations nala namak enna use? You can go on for the big decisions like policy formulations and bringing up some subsidies. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? we create employment opportunities. We in the sense the government takes some steps to create employment opportunity. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஒரு பர்டிகுலர் வில்லேஜில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் டவுனில் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா they take some necessary steps. இப்போது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அதிகம் இல்லாத ஊரில் தான் they'll introduce more and more hospitals. ரைட், ஸோ இப்போது ஒரு பிளேஸில் சிடி ஸ்கேன்ஸ் ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ த்ரூ திஸ் சென்சஸ் they will get to know how many of them are senior citizens. Out of the medical care needing people, so எவ்வளோ பேருக்கு மெடிக்கல் கேர் வேணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் will definitely go to infants and senior citizens. அவங்களுக்கு தான் வந்து மெடிக்கல் கேர் ஜாஸ்தி தேவைப்படுற சிச்சுவேஷன் இருக்கும். ஜென்ரலி டாக்கிங், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் பர்சனல் திங்ஸ், பட் ஜென்ரலி infants and senior citizens will have lots of needs. அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கும். ஸோ in a city or in a particular place where the number of infants and senior citizens are more, எந்த இடத்துல இது ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? what will they do? they will go for this hospital option. அந்த இடத்துல அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா, do we have enough medical facilities? We need to verify all these things. That is the reason we actually are studying statistics in economics. ஸோ அதுக்காக தான் நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கிறோம். சென்சஸ் இஸ் நத்திங் பட் அ டேட்டா கலெக்ஷன். சென்சஸ் என்னம்மா? இட் இஸ் நத்திங் பட் டேட்டா கலெக்ஷன். நம்ம வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறாங்களா? how many people are there, who are all the people, everything is verified. So that is data collection of data. Then they organize it. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் 10 homes இருக்குது அப்படின்னா, ஸோ how do they organize is the next step இல்லையா? பாலிசி ஃபார்முலேஷனுக்கு we need the facts அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க through various modules. இப்போது when we went in for Aadhaar, when Aadhaar card was introduced,
அது எதுக்காக பேசிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா டு நோ அபவுட் த பீப்புள், டு நோ த பாப்புலேஷன் இன் அன் ஈஸியஸ்ட் வே அண்ட் டு ஐடென்டிஃபை அஸ். நமக்குன்னு ஒரு காமன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக we brought in that the government brought in the system called Aadhaar card. இல்லையா? ஸோ ஆதார் கார்டில் do you remember what are the details you gave? So you gave your number, your parents, the phone number, you gave in details like your fingerprints, you gave your photo. So இது எல்லாமே எதுக்காக? Identification and to shorten up the process. ஓகே, இன் டீட்டெயில் நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் என்ன அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ தட் பாசிபிலிட்டி க்ரியேஷன் இஸ் ஆக்சுவலி தட். ஓகேவா? ஸோ வாட் டிட் வி டாக் அபவுட்? வி கலெக்ட் டேட்டா. ஸோ இப்போ ஒரு 10 houses இருக்குன்னா, okay, for this 10 houses the data will be different. House 1, house 2, house 3, house 4, house 5, house 6, house 7, house 8, house 9, house 10. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? we are organizing it. what do? We organize this data. How do you organize this data? By finding, okay, men தெரியணும். You want to know the number of men in this 10 houses. So you do the tally mark system. நம்ம பார்த்தோமா, you will find the frequency. அதுதான் tally mark system. So you will find in house 1 there is 1 male, in house 3 there is 1 male, adult male, not children, adult. So in house 4 there is 1, in house 5 there is 1, house 7 there is 1. இப்படி ஃபைண்ட் பண்ணிட்டு போகிறப்போ you will get the total number. அதை aggregate பண்ணி into an understandable format கொண்டு வரது தான் organization of data நம்ம பார்த்தோம். Then we moved on to presenting the data. So present பண்ணுறது எப்படி present பண்ணுறோம்? We are presenting it in different ways, right? So நம்ம என்ன பண்ணுறோம்? We are presenting it in different methods and different ways. So we had the diagrammatic presentation, we had the tabular presentation, and we had the descriptive presentation. So இப்போ descriptive presentation அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 25 men and 35 women and 10 children were in street 1. சொல்கிறோமா? 25 men, 35 women and 10 children were in street 1. So this is your descriptive presentation. ஒரு textual formatல நம்ம present பண்ணுறதா நம்ம descriptive presentation சொல்கிறோம். So you need to read this entire thing to understand it. Okay, what is it? You need to read this entire thing to understand this particular detail. So that is your descriptive form. What is it called, children? It is called the descriptive presentation. இதையே நான் ஒரு டேபிளாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, so I can put men, women, children. Okay, so I'll put street 1. I'll get 25 men, 35 women and children என்னன்னு சொல்கிறேன் 10. So this is my tabular presentation, right? The same can be presented as diagrammatic presentation. Various diagrammatic styles இருக்குன்னு நம்ம பார்த்தோம். So all these talks about organizing data. இது எல்லாமே எதை பற்றினதுமா? Talking about organization of data. How do you classify it? How do you place it in the right order? இது எல்லாமே சொல்கிறது தான் organization of data and presentation of data. ரெண்டுமே முடிஞ்சுதான். Then we spoke about measures of central tendency, arithmetic mean, median, mode, இதெல்லாம் பார்த்தோம்.
Then we spoke about measures of dispersion. What was the need of measures of dispersion? எதுக்காக measures of dispersion ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, that is measures of central tendency is about average income னு நம்ம ஒன்று பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. Take it in a larger sense, take it with the country's economic position அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, when you talk about per capita income, that is an average. ஒருத்தரோட average income நம்ம பார்க்குறப்போ it is an average. So it can be 10,000 per month னு வச்சுக்கோங்க. Do you think everybody will be earning somewhere around 10,000? Will it be right? No. There might be people who will be earning only 1,000. And there might be people who will be earning about 1 lakh. So எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Alright, that is why we spoke about what? Measures of dispersion. Then we spoke about correlation. So ரெண்டு விதமான வேரியபிள்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கோரிலேஷன். தட் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை, ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட், சப்ளை அண்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள். Now we are talking about index numbers. What are we speaking about? Index numbers. What are index numbers? Do you remember the definition? That easy way of a definition? Index numbers are a statistical device. An index number is a statistical device for what? For measuring. For measuring what? For measuring changes in what? For measuring changes in the magnitude of a group of related variables. So இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் பார்த்தாச்சு. We saw about the correlation. Through index number you are going to measure it. என்ன மாதிரி change, how much is there a change நம்ம பார்க்குறது தான் index number நம்ம சொல்கிறோம். So how did we find it? We had a base year, okay, and we had a present year, and then we figured out the index number. So base year, present year, அதுக்கப்புறமா நம்ம ஒரு index number கண்டுபிடிச்சோம். So what were the methods of constructing your index number? How did you construct your index number? You actually have two methods. Construction of index numbers, you have two. ரெண்டு method இருக்கு. One is aggregative method and another one is method of averaging relatives. So method of aggregative method, averaging relatives. இதிலையும் பார்த்தோம்னா you have for simple index number and you have for weighted index number. Again simple and weighted ரெண்டுமே இருக்கு. You have simple index number and weighted index number. So இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா what is the difference between simple and weighted? Weighted gives you the quantity. So என்ன அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வாங்குகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. So 1 month when you go out with your mother for buying something, so 1 month உங்களுக்கு தெரியும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். But only when you go for the second time you will know which she is buying again and how much quantities it has differed. எவ்வளோ வாங்கியிருக்காங்க,
எதனால அந்த சேஞ்ச் இருக்குது, நம்பர்ஸில் சேஞ்ச் இருக்கா, குவான்டிட்டியில் சேஞ்ச் இருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அது எல்லாமே எதை வச்சு நம்ம பார்க்குறோம்? த்ரூ த weighted index numbers. Okay, we have different formulas for constructing this. So simple aggregative method la we say P01, this is the index number இல்லையா, summation P1 by summation P0 into 100. So what is the one more important thing about index number? Expressed in percentage. It is always expressed in percentage. Okay children, so summation P1 by summation P0 into 100. P1 நம்ம எதை சொல்கிறோம்? present year. P0 நம்ம எதை சொல்கிறோம்? base year. Summation of this by summation of this into 100 will give you the simple aggregative method. இதுவே weighted தெரியணும் அப்படின்னா we have P01 is equal to summation P1 Q0 by summation P0 Q0 into 100. So weighted la pathona we actually have three methods. Do you remember? Last payers, past days, Fishers. We have three different methods. So last payers eduthu pathona base year oda quantity idu vandu price. Quantity pathona base year oda quantity, present year oda quantity. So idiyum nama verify pandrom. That is the weighted method. Alright children, then we had the simple aggregative method and weighted aggregative method நம்ம discuss பண்ணோம். We move on to averaging relatives. So averaging relatives ஓட formula என்னவா இருக்கும்? What was the formula of this averaging methods? So simple averaging relatives. Simple averaging relatives oda formula என்னவா இருக்கும்? What was it? 1 by n. P01 is equal to 1 by n. Number of commodities எடுக்கிறோம். What are you taking children? You need to talk about the number of commodities. Alright, into summation of P1 by P0 into 100. Alright, what do? You do P1 by P0. அதாவது instead of summating and dividing, you take each one's P1 by P0 into 100. இதுவே weighted na எப்படி இருக்கும்? How was the weighted averaging relatives? How was the weighted averaging relatives? What is the formula? P01 is equal to summation W P1 by P0 into 100. இங்கே into 100 பண்ணிட்டோம். Divided by summation of weights. இதில் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே there will be a weight. Weighட்டுங்கிறத நம்ம எதை சொல்கிறோம்? The importance of it. Alright children, clear now about the formulas. Then we moved on to the consumer price index numbers. So now we are going to discuss about the important price index number. இது வரைக்கும் நம்ம பார்த்தது what is meant by index number, how do you construct the index number நம்ம பார்த்தோம், how do you create your index number நம்ம பார்த்தோம். Now we are going to talk about some index numbers that are very very important for us. Okay, for economists like us, these are important things. Okay, those are the things that we are going to refer. We are going to discuss them. So we have the consumer price index number, we have the wholesale price index,
Now when you see consumer price index, there are different consumer price index. அதாவது ஜென்ரலாக ஒரு ப்ரைஸ் இண்டெக்ஸ், தென் ஃபார் ரூரல் லேபர்ஸ் ஒன் ப்ரைஸ் இண்டெக்ஸ், then for urban laborers one price index, for industrial workers some price index. So இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, and all these are taken up with a particular base year. ஒரு particular base year-ஓட கொடுத்துருக்காங்க. Okay, we have a particular base year. With that base year we'll calculate. நமக்கு தெரியும். How do you calculate? You know it. You know how to construct it. Now we are going to see what are they. அது எதுக்கு? Why are we using it? Now talking about consumer price index known as CPI. இது இன்னொன்று என்னன்னு சொல்லலாம்? What is the other way of knowing it? Cost of living index. Cost of living index. We need to know what is the cost of living. நம்ம shift பண்ணுறப்போ, when வீடு shift பண்ணுறப்போ we'll say that, oh no, the cost of living is too high there. What do we mean by the cost of living? அப்படின்னா என்ன? That is what you spend in one particular district is compared with what you spend in another district. So இப்போ ஒரு வீடு எடுத்தோம் அப்படின்னா, now here also the same, 2 rooms, 1 hall, same thing. First floorல இருக்க வீடு, here we are paying 10,000. இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி வீடு, அதே சைஸ், எவ்ரி திங், the square feet same, but we are paying 20,000 அப்படின்னா the cost of living is high. அதே மாதிரி நம்ம இங்கே வாங்குகிற திங்ஸ் ஓட காஸ்ட். Okay, now here I am buying 10 eggs for 40 rupees னு வச்சுக்கோ. Okay, same 10 eggs I am going to a different place and I am buying country X க்கு போய், okay, this is India. Even district wise it is different, but I am showing you country wise. So country Xல 10 eggs வந்து எனக்கு 30 rupeesக்கு கிடைக்குது. So what do I mean by there? அதே commodity அங்கே கம்மியாக கிடைக்குது. Not only eggs, நிறைய commodities நம்ம எடுக்கிறோம், but basically to understand I am taking only one example of eggs. Okay, usually we take a basket of commodities. ஒரு வீட்டுக்கு தேவையான சில commodities இந்த லிஸ்ட்டில் இருக்கும். But now we are going to take only eggs for account. So இங்கே cost of living கம்மியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். I am going to country Y. The same 10 eggs cost me 50 rupees. So here the cost of living is higher than India. When compared to all the three, this is the highest cost of living. இங்கே தான் ஜாஸ்தி இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே மாடரேட்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay, for why should we know these? Policy formulation for taking up the necessary measures. For taking up what? The necessary measures. So இப்போ நம்ம வந்து when we are talking about the COVID cases, first day எவ்வளோ ஒரு பேஸ் நம்ம ஃபிட் பண்ணுவோம். Okay, from there how it has increased, where it has increased the maximum, அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், the preventive measures will be increased. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லாக்டவுன், தென் some concessions of going out, இதெல்லாம் எங்கேருந்து வருது? Seeing all these, and what is that called? Index number. And the change நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் index number. Now when you see your newspaper and know the changes in the increase or decrease or the change itself is the method of understanding. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே எதுலேருந்து கிடைக்கிது? நமக்கு இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து நமக்கு கிடைக்குது. Okay, through index number we get to know all these details. So why do we need these? To formulate our next policy and to take the necessary measures. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு. Alright children? Okay, talking
about consumer price index number, this is also called as the cost of living index. அது எப்படி calculate பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So cost of living base பண்ணி அதுக்கு தேவையான income we have to earn. In the previous session we saw one example. So if I am transferred to a particular place, how much will I earn? What will be the changes in my earning? அதை என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம பார்க்குற எல்லாமே it is called as what? It's called as what? Your cost of living index. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். Now the government agencies, okay, let us find what are those government agencies. These government agencies, they actually give you the consumer price index. ஒவ்வொரு consumer price indexக்கும் ஒரு base year இருக்கு. So I am going to give you the base years and the value at present. So every month they are releasing an index number. So அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன அளவுக்கு டிஃபர் ஆயிருக்குன்னு we are going to discuss. So what are the important consumer price index means? First thing, CPI for industrial workers. What do we have? CPI. CPI means consumer price index for industrial workers. Okay, what is the base year? The base year is 2001 and fix பண்ணது வந்து 100 fix பண்ணிருக்காங்க. Okay, the index number with base 2001 and the index number is supposed to be 100. What is it supposed to be? 100. Now in your book they have given till May 2017, but what is the change in August 2020? With this base we have calculated this consumer price index to be 338. What is it? 338. So that much is there an increase. அந்த அளவுக்கு இது எப்படி நம்ம யூஷுவலாக என்ன டேர்ம்ஸில் சொல்லுவோம், பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் சொல்லுவோமா, அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதாவது நம்ம வாங்குகிற ஹேபிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோட பர்ச்சேசிங் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். Alright, then we have All India Consumer Price Index number for agricultural laborers. So CPI for agricultural laborers, the base year is 1986-87, 100. Recent one is August 2020 and it was found to be 1020. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது அவங்க வாங்குகிற இன்கமில் இருந்து இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் என்னவும் இன்க்ரீஸ் ஆகுது, தேர் ஹேபிட்ஸ் கன்சியூமர் ப்ரைஸ் ஆல்சோ இஸ் இன்க்ரீஸிங். ஏன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுமா? சிம்ப்ளி no, when you have demand for the product the price automatically increase. ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியறப்ப தான் அதோட ப்ரைஸ் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். So likewise we have many consumer price index. I have got all for August 2020 க்கு என்ன இண்டெக்ஸ் நம்பர்னு I found. It's your turn to find now. Okay, it's very interesting. You find, if you just browse you will get it. That's going to be in your worksheet, so find the detail. Okay, then you have the CPI for rural laborers. CPI for rural laborers. Again the base year will differ. எல்லாமே CPI தானே. Why is the base year differing? Means it's a government's prerogative to fix the base year. அவங்க எதை நாமினலாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, whenever it was 100
they take that as the base year. அவங்க எதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இயரோட ப்ரைஸஸ் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, எதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்? இந்த பர்டிகுலர் இயரில் இருந்த ப்ரைஸஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அந்த பீரியடில் இருந்த இன்கம், அந்த பீரியடில் இருந்த பேஸ்கெட் ஆஃப் கமாடிட்டிஸோட ப்ரைஸ், இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, தென் we have ரூரல் கன்சியூமர் இண்டெக்ஸ், அர்பன் கன்சியூமர் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் இஸ் All India combined consumer price. Reserve Bank takes this into account. All India consumer price index, common. Okay, All India combined consumer price, the base year is 2012. That is 100. How much was it when August 2020 and September 2020? So August it was 154.70 and September it was 156. 156.50. Okay, this was your all Indian combined consumer price India. So இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுறோம். எல்லாத்தோடதையும் சேர்த்து பார்க்குறப்போ you have a common thing called all India combined consumer price index, which gives you these values. Okay, these are the values given. Now if you see the detailed methods used for calculating these are different. Weighted method, aggregative method, averaging relatives, these are different. Okay, very different, that it needs it needs a special subject for us to learn about it. So we will be learning it what it is. Okay, we will be detailedly learning it once we go deep into the subject, but not in this session. Okay, so the Reserve Bank of India is using the All India Combined Consumer Price Index for what? As a main measure of how consumer prices are changing. So ittana irundalum Reserve Bank of India takes into account this particular price index. Reserve Bank of India, why should Reserve Bank of India know it? Why do they need it? Means they are what? They are the central bank of the country, so they are responsible for many things like issuing currency. They take up the responsibility of giving credit opportunity. So avanga solra interest rate idella they'll change according to this consumer price index. So this is taken into account. Consumer prices என்ன அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு RBI தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மெஷர். ஓகே, and what, see for example there is the weight of each thing. ஒவ்வொரு திங்கோட weight கொடுத்துருக்காங்க. We have the NSS, National Sample Survey. Do you remember when we spoke about the institutions, the organizations that take samples or that take census? We spoke about National Sample Survey. This is taken. National Sample Survey is taken. So what is the need of it? Ivanga தான் நமக்கு survey எடுத்து we get this. Okay, so they have given us the weights. So
It is mentioned as the consumer expenditure survey was taken in 2011 to 12, but no, after that the survey has been taken. It's our responsibility to find when it was taken again. மறுபடியும் எப்போ எடுத்தாங்க நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் ஆர் த மேஜர் குரூப்ஸ்? எதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். லெட்ஸ் டிஸ்கஸ் த weights. Okay, we are going to know for which we are spending much, the weights of each things. Food and beverages. First எதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம்? For what our consumers spend a lot? Food and beverages. Beverages in the sense your coffee, tea, cold drink and all those things. Okay, and then pan, tobacco. What is the second thing that they spend? Miscellaneous group ku da adhigama spend pandrom. What is this miscellaneous group? We'll see at the end. So they have pan, tobacco, intoxicants that we don't want actually. There should not be any expenditure, but still we can find some expenditure on it. Okay, then we have clothing and footwear. So clothing and footwear, இதுவும் நம்மளோட basic necessity. So we'll spend on that. Then we have housing, then fuel and light. Okay, then comes the miscellaneous group. This differs. Okay, this differs for everybody. So miscellaneous group la what and all can come, children? Education. Each one will have a different educational thing. இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க படிப்பாங்க, will be in school. இன்னொரு வீட்டில் ஒரு குழந்தை maybe for higher education. So the expenses they are doing for education will differ, yeah. So that is one thing. Then medical expenses. It's not that every household will spend the same amount. எல்லார் வீட்லையும் ஒரே மாதிரி தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. Then we have other activities for our recreational activities நம்ம சொல்கிறது. There are families which will keep something. So அவங்களோட பட்ஜெட்லேயே they'll keep 200 rupees or 300 rupees for recreational thing. மூவி போகிறதுக்கு, இல்லை குழந்தைக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு, இல்லாட்டினா they want to go for a theme park, for a temple, அந்த மாதிரி for some other entertainment purpose they'll keep. All those will come under miscellaneous group. Your entertainment for buying what to say, this TV, all these things, for that and all it will come. Okay children, so that is about the consumer price index. So ஒவ்வொன்றுத்துக்கும் weight differ ஆகும். அந்த weight நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்? The importance of it. So if you compare, food and beverages has the weight, has the highest 45.86 இருக்கு. So that is the most important. நிறைய பேர் அவங்களோட சேலரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது என்னவா தான் இருந்துச்சு? This one. When you see pan, tobacco and all, it has a meager 2 point something. So 2 pointங்கிறப்போ it is not that important. நிறைய பேர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலன்னு நமக்கு தெரியுது. Alright children, this is what we get to know. Data are provided on the rate of change per year of each of the subgroups and the main groups. So ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு பார்ப்பாங்க. Based on that, data will be presented. So we can find out from this data which prices are rising most of all and thereby contributing to inflation. What comes now? A bigger term. Inflation. What are we talking about? We are talking about inflation. What do we mean by inflation first of all? Being economic students, yes, of course, we should know the meaning of the term inflation. In general, what do we mean by it? Inflation, deflation, two things are there. So what is that?
Inflation means it is increase in size. So general level of prices in the cost of living, an increase. So cost of living oda increase தான் inflation னு சொல்றோம். எல்லாத்தோட பிரைஸும் எப்படி ஆகும்? It will be increased. Increase in prices is called as inflation. Deflation when it falls. Okay, mostly what do we do? Inflate only. So in the changes which da inflate ஆகுதா, demand அதிகமாகுதா, supply அதிகமாகுதா, demand க்கு price க்கு என்ன relation, everything we are talking about. Alright children, and the consumer food price index is the same as the consumer price index for food and beverages. Food and beverages க்கு நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் என்ன இன்னொரு consumer food price index. ஃபுட்டுக்காக நம்ம செலவு பண்ணுற ப்ரைஸோட இண்டெக்ஸ். ஓகே, it does not include alcoholic beverages and prepared meals, snacks, sweets, etc. இதில் முக்கியமாக beverages we talk about is health drinks and all those things. இப்போ நம்ம provisions வாங்குறப்பே your mother will buy some health drinks also for the family. So that is called beverages, not other alcoholic things. Okay, and not your sweets and snacks packed things, that also will not be considered for food and beverages. So food and beverages la paathona nammaloda provisions, rice, wheat, all these things will be there. Alright children, so this is about consumer price index. Clear now? So I want you to find the consumer price index for different things. So base year you have in your book, you have to find it for August or for September. அதில் என்னவா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, in the next class we will continue to discuss about the wholesale price index. Consumer price index na at a retail cost. Okay, each ஒரு household எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு consumer எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. When you talk about wholesale price index மொத்தமாக, okay, that is about totally how much is spent. Alright children, so in the next session we will be continuing the wholesale price index. Clear children? Thank you and may you all have a wonderful day today.